இன்று 5 முக்கிய செய்திகள் உங்களுக்காக. முன்னாள் கெப்பல் கிளப் அமைந்திருந்த இடத்தில் உருவாகும் புதிய பெர்லாயர் குடியிருப்பு பகுதியில் ஏறத்தாழ 2000 பிடிஓ வீடுகள் ஜூன் மாதம் விற்பனைக்கு வரவுள்ளன. அதனுடன் சேர்த்து செம்பவாங் வடக்கு, அமோக்யோ, புக்கிட் மெரா, பீஷான், உட்லண்ட்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அமையும் 7 வீடமைப்பு திட்டத்தின் கீழ் மொத்தம் 1900 பிடிஓ வீடுகள் ஜூன் மாதம் விற்பனைக்கு விடப்படும். சீன புத்தாண்டை முன்னிட்டு 100 வெள்ளிக்கு பொருள் வாங்கினால் 8 வெள்ளி பற்றுச்சீட்டு வழங்கப்படும் என ஃபேர் பிரைஸ் பேருங்காடி குழுமம் அறிவித்துள்ளது. இச்சலுகை வரும் 16ஆம் தேதி வரை நீடிக்கும். அந்த பற்றுச்சீட்டுகளை கொண்டு மார்ச் 3ஆம் தேதி வரை பொருள் வாங்கலாம். சென்ற ஆண்டு அக்டோபர் 30 முதல் டிசம்பர் 8 வரை வேக வரம்பை மீறியதாக தவறாக வழங்கப்பட்ட 1523 அழைப்பாணுகளுக்கான தண்ட புள்ளிகளை ரத்து செய்யவும் அதற்காக செலுத்தப்பட்ட அபராத தொகையை திருப்பித் தரவும் போக்குவரத்து காவல்துறை முடிவு செய்துள்ளது. சிங்கப்பூரில் வேலை செய்யும் மலேசியர்களுக்காக புதிய காப்புறுதி திட்டம் உருவாக்கப்படும் என்று மலேசிய மனிதவள அமைச்சர் ஆர் ரமணன் அறிவித்துள்ளார். புதிய காப்புறுதி திட்டம் ஏறத்தாழ 400,000 மலேசியர்களுக்கு பலனளிக்கும். டிபிஎஸ் வங்கியின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி பியூஷ் குப்தா கெப்பல் குழுமத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் அந்த பொறுப்பை ஏப்ரல் 17 முதல் ஏற்பார் என்று கெப்பல் குழுமம் அறிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசை நாடுங்கள். தமிழ் முரசுக்காக அனுஷா செல்வமணி.